நாங்க பிளான் பண்ணி எதையும் மாத்தல ரகு. எல்லாமே எதேச்சியா நடந்துச்சு. அவங்களா இங்க வந்து பொண்ணு கேட்டாங்க. எனக்கு புரியுது பாலு. பட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பரமேஸ்வரி அம்மா நடந்துகிட்ட விதத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க பொண்ணுக்கு வந்த வரனை நம்ம மாயா தட்டி பறிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா அந்த கோபத்தை வெளியே காட்டிக்காம சென்டிமெண்டா பேசி அந்த குடும்பத்தை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. என்ன ரகு இவ்வளவு நடந்திருக்கு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பரமேஸ்வரி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயமே எங்களுக்கு தெரியாதுப்பா. அதான் பரமேஸ்வரி டெக்னிக். என் பொண்ணை பார்க்க வந்த பிரதாப் அவன் வீட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நான் போய் அவனை பார்த்திருக்க மாட்டேன். இதான் சந்திரசேகர். இந்த இடத்துல தான் எனக்கு லைட்டா ஒரு சந்தேகம் வருது. மெனக்கெட்டு ஏன் அந்த அம்மா அவ்வளவு தூரம் வரணும்? சம்திங் ராங். ஏதோ இருக்கு. நீ என்ன சொல்ல வர ரகு? இது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டமிட்டதுன்னா மாயாவுடைய நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும்னு யாரோ செய்த சதின்னு சொல்றியா? ஏய், இன்னும் அவனுக்கு புரியல. இதுல மென்னு முழுங்க என்னடா இருக்கு? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறவா அந்த பரமேஸ்வரி. டேய் சந்துரு, என்னடா இது? எங்க சுத்தினாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பேக் டு பரமேஸ்வரி. அவளை தாண்டி உன்னால யோசிக்கவே முடியலையாடா? நான் பரமேஸ்வரியும் தாண்டி யோசிக்கிறேன்டா. ஆமாண்டா, நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இரு. அவ சதி செயல தொடர்ந்துகிட்டே தான் இருப்பா. சந்திரசேகர், ஆஸ் எ ஃப்ரெண்டா தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் என் மனசுல பட்ட விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். புரியுது டாக்டர். ஓகே சந்திரசேகர், நான் கிளம்புறேன். ஓகே, see you. See you. சரி. டேய் டேய் சந்துரு, ஒரு நிமிஷம். எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்ட? இதுக்கு மேல எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? என்ன பண்ண போற?
இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறேன். எனக்கு புரியல. டேய், என் பிசினஸ் டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா அந்த பரமேஸ்வரி. போனா போகுது பொம்பளையாச்சுன்னு விட்டு கொடுத்தேன். இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா இதுக்கப்புறமா எப்படிடா சும்மா இருக்கிறது? டேய், பரமேஸ்வரியோட சரிசமமா நின்னு சண்டை போட்டு உன் மான மரியாதை கெடுத்துக்கு போறியா? இது ஏன் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் வரதா பரவாயில்லடா. இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவதான் இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அப்பறால எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆத்திரம் தாண்டா மனுஷனுடைய முதல் எதிரி. பரமேஸ்வரி தான் இதெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா? என்னடா லூசுத்தனமா பேசுற? அதான் டாக்டர் ரகு சொன்னானே கேட்கல? அதே டாக்டர் ரகு 4 பேர் முன்னால வந்து சொன்னதை சொல்லுவாரா? சொல்ல வைப்போம். போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா முட்டி முட்டி தட்டி சொல்ல வைப்போம். ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் இவருடைய யூகோன்னு சொல்லுவா பரமேஸ்வரி. எனக்கு தெரிஞ்சவங்க சம்பந்தம் பேச வந்தவங்க ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தேன். தட்ஸ் ஆலும்பா. ஏய், பரமேஸ்வரி காடா சொல்லி கொடுக்கணும் எவிடன்ஸ் எப்படி மறைக்கணுங்கிறதுக்கு. அவர் ரூட்டே வேறடா. அது நமக்கு வராது, நமக்கு வேணவும் வேணாம். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. அப்பா, நிச்சயதார்த்தம் நின்னு போனது ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத பரமேஸ்வரியே பண்ணிருந்தாலும் அது எனக்கு பண்ண நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்பா. கடைசி வரைக்கும் பரமேஸ்வரியை பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டே இருக்க சொல்றியா? அப்பா, இப்போதைக்கு ஒதுங்கி போலாம்ப்பா. அப்பா, இதுக்கப்புறம் யாருமே என்ன பொண்ணு பார்க்க வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய், உனக்கு என்ன குறைச்சல்? அப்புறம் என்னப்பா, இதோட இந்த பிரச்சனையை விடுங்க ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. உன் பொண்ணுக்காகவாவது தயவு செஞ்சு இதை பத்தி பேசுறதை நிறுத்துறா. என்கிட்ட விடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஃபைன் ஃபைன். அப்பா, சொல்றத கேளுங்கப்பா. மம்மி, என்ன சினிமாக்கு போறதா பிளான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு வா. உன் கார் வேணுமா? உன்னோட லைசன்ஸை 3 மாசத்துக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மறந்துட்டியா? மம்மி, இனிமே கேர்ஃபுல்லா இருப்பேன் மம்மி. விளையாட்டுத்தனமா நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ். நீ கேர்ஃபுல்லா இருப்பியோ இல்லையோ, ஆனா போலீஸ்காரங்க ரொம்ப சின்சியரா இருக்காங்களே. நீ பசங்களோட ஆர்ப்பாட்டம் பண்ண போய் சிக்னல்ல புடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, இனிமே நீ ஜென்மத்துக்கும் டிரைவிங் சீட்ல உட்கார முடியாது. பரவாயில்லையா? அப்படிலாம் எதுவும் நடக்காது மம்மி. சைலண்டா போயிட்டு சைலண்டா வரேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஒரு நிமிஷம். கிரி, அதை எடுத்து. கிரி, அதை எடுத்து. என்ன உன்கிட்ட தானே சொல்றேன், எடுத்துக்கொடு. கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன்னு இப்பதானே சொன்னேன். மிஸ் பண்ணிட்டு இனிமே இப்படி தவற விடாத. எடுத்து கொடுக்கறதுக்கு கிரி பக்கத்திலே இருக்க மாட்டான். ஓகே மம்மி. அப்புறம் அந்த பத்திரிக்கை சிகாமணி கிட்ட பேசிட்டியா? எப்போ வருவானா? மேடம், அரவிந்த் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவன் வர முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டான். நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? ஆமா மேடம், தேவைப்பட்டா உங்க மேடத்தை என்ன வந்து பாருன்னு சொல்றான். அவன் பேச்சுல ரொம்ப திமிரு தெரியுது மேடம். ராஸ்கல்,
அவனை தேடி நான் போகணுமா? என்னை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு இப்படி திமிரா பேசுறானா அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும். கிரிதர், எஸ் மேடம். அந்த சத்திய ஒளியோட எம்டி பத்தின விவரம், மொத்த சர்க்குலேஷன், டர்ன் ஓவர், எல்லா டீடைல்ஸும் எனக்கு இப்பவே வந்தாகணும். கிளம்பு. அந்த விவரமெல்லாம் நமக்கு எதுக்கு மேடம்? அந்த பத்திரிகையோட எடிட்டோரியல் காலத்துல எம்டின்னு ஏன் பேர் வரணும். அந்த அரவிந்தன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அப்படி ஒரு நிலைமைக்கு அவனை தள்ளா நான் கூப்பிட்ட குரலுக்கு அவன் ஓடி வந்து தானே ஆகணும். நிச்சயமா மேடம். அதுக்கு தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டேன். அது சரிதான் மேடம். ஆனா அந்த பத்திரிகை கைமாத்த அந்த எம்டி ஒத்துக்கணுமே. ஒத்துக்கணும். முரண்டு பிடிச்சா ஒத்துக்க வைக்கணும். அதுதான் இந்த பரமேஸ்வரியோட பாலிசி. தானா பழுத்தா எல்லாருக்கும் நல்லது. தடியில அடிச்சுதான் பழுக்க வைக்க முடியும்னா அதுக்கும் இந்த பரமேஸ்வரி ரெடியா இருக்கா. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. போ, போய் நான் கேட்ட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வா. ஓகே மேடம். அரவிந்தன், நீ அந்த மாயாக்கு சப்போர்ட்டா நிக்கிறது எவ்வளோ ரிஸ்க்னு நீ கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்ப. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் வந்துடுறேன். ம். Mr. Arunachalam, can I come in? டாக்டர் வாங்க வாங்க வாங்க. How are you? fine. Surprise. உட்காருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் இருக்கட்டும். பிரதாப்க்கு எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். பிரதாப், டாக்டர் பாலு வந்திருக்கேன். வணக்கம்மா. வணக்கங்க. ஹாய். ஹலோ. ஸோ பிரதாப் எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் சார். கூடி சீக்கிரமே எழுந்து நடக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தட்ஸ் வெரி குட். பார்வதி, பரிமளா சொல்லி டாக்டர் காபி கொடு. வேணாம் வேணாம், நான் வேற ஒரு வேலையா கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தேன். வந்தோம், அப்படியே பிரதாப் பார்த்து விசாரிச்சுட்டு போகலான் தான். என்ன டாக்டர் நீங்க, நம்ம வீட்டுக்கு எப்போ வேணா வரலாம். ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார். அப்புறம் பிரதாப், நம்ம மாயா விஷயமா சார், இனிமே அதுல யோசனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தயவு செஞ்சு இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். என்னம்மா நீங்க சட்டுன்னு இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறீங்க? இல்லப்பா, அவரை நோக்கடிக்கணும்னு நான் இதை சொல்லல. இத பத்தி பேச ஆரம்பிச்சா நாம மாயா வேண்டான்னு சொல்றப்போ இன்னும் பெரிய தர்ம சங்கடம் ஆயிடும். அதனாலதான். சரிம்மா, அப்படின்னா கூட அதை சொல்றதுக்கு ஒரு பக்குவம் இருக்குல்ல. சரிம்மா, அப்படின்னா கூட அதை சொல்றதுக்கு ஒரு பக்குவம் இருக்குல்ல. சாரி சார், அம்மா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டாங்க. அம்மா சொன்னது இல்லைப்பா, நீ சொன்னது தான் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிரதாப், உங்க அம்மா சகுனம், நேரம், காலம் இதையெல்லாம் நம்புறாங்கன்னா
அதை என்னால் ஒத்துக்க முடியும். உனக்கு மாயாவை பிடிச்சதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இந்த நிச்சயதார்த்தத்துக்கே ஏற்பாடு பண்ணோம். நடந்த இந்த ஒரு சின்ன விபத்துக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதாப்பா என்னால் ஒத்துக்கவே முடியல. சார் சார் அது வந்து இது பாருப்பா, இதே ஆக்சிடென்ட் மாயாக்கு நடந்து அவ சகுனத்தை காரணம் காட்டி உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சார் நான் இப்போ சொல்றேன், நான் ஒன்று ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் நம்பி மாயாவை வேணான்னு சொல்ல. எப்பவுமே என் மனசுக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு மாயாதான் சார். அப்புறம் என்ன பிரச்சனை சார்? இது பாரு பிரதாப், நீ மாயாவை நேசிச்சது உண்மைன்னா அவ நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நீ நினைப்ப. என்ன பிரச்சனைங்கிறது என்கிட்ட சொல்லு, அதை நான் ரெக்டிஃபை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். டெல் மீ, கம் ஆன். சார், இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அவனுக்கே பிடிக்கலன்றப்போ நாம ஏன் சார் கட்டாயப்படுத்தணும்? இது பாருங்கம்மா, டெய்லி 50 பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குற சைக்கியாட்ரிஸ்ட்னா பிடிக்காதவங்களை ஒன்று சேர்க்க நினைப்பேனா? இது பாருங்கம்மா, மாயாவை பிடிக்கலைங்கிறதுக்கான சரியான ஒரு காரணம், ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நானே இந்த டாபிக் விட்டுறேன். பாருங்கம்மா, இதுல அந்த பரமேஸ்வரியோட சதி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க இதை நம்பி ஒரு தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார் ப்ளீஸ், பரமேஸ்வர் மேடத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கு இதுல எதுவுமே இல்லை சார். உங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிட்டாங்க. சார், நான் அவங்க பொண்ணை வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பும் போது பொக்கே கொடுத்து விஷ் கூட பண்ணாங்க. சார் சார் அவங்க என்கிட்ட எதுவுமே தப்பா சொல்ல சார். என்னது? ஒரு நிமிஷம், பொக்கே யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? பரமேஸ்வரி மேடம் அனுப்புனதா சொல்லி ஒரு ஆள் வந்து பொக்கே கொடுத்தாரு. அந்த பொக்கேவை எடுத்துக்கிட்டு தானே நீங்க கார்ல வந்தீங்க? am I correct? ஆமா. அதுக்கப்புறம் தானே இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. சார், நீங்க சொல்றத பார்த்தா பரமேஸ்வரி மேடம் பிளான் பண்ணி தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்றீங்களா? சாரி சார், இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு காரணமே வேற. ஐ சி. இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு என்ன காரணம் அதை சொல்லு. டெல் மீ பிரதாப், சொல்லுப்பா. சார், அதான் சார், நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆனதால. போய் சொல்றப்பா. சாரி சார், நான் போய் சொல்றேங்கிறத உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சார் சார், இதை நான் தெரிஞ்சே சொல்ற போய் கடைசி வரைக்கும் என் வாயில இருந்து இதை தவிர வேற எதையுமே நீங்க எதிர்பார்க்க முடியாது சார். ஸோ அந்த பரமேஸ்வரியோட பிளான்ல ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. am I right? சார் ப்ளீஸ், என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க சார். சரி பிரதாப், நான் உன்னை எந்த விதத்துலையும் கட்டாயப்படுத்தலை. பட் ஒன் திங், உன் கால் குணமாகறதுக்குள்ள
அந்த பரமேஸ்வரியோட பிளானை முறியடிச்சு உனக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன். சரி பிரதாப், நான் வரேன்ப்பா. வாங்க சார். சார், என் பையனுக்கு கால நேரத்துலலாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவனே மாயாவை வேண்டான்னு சொல்றப்போ நாங்க நம்புற டைம் தான் அதுக்கு காரணம். தயவு செஞ்சு மறுபடியும் அவனை குழப்பாதீங்க. வாங்க. ஒண்ணுமே புரியல. நான் போய் சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும்ன்றான். யாரோ அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. யார் பேசியிருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க புரியல. யாரோ பிரதாப் கிட்ட பேசி அவன் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அவன் ஃப்ரீயா பேசல. அது யாரா இருக்கும்?